புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேசிய கொடியேற்றி போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற நாட்டின் 76வது குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவுகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய காவலர்கள், பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் சமூக சேவர்களுக்கு விருதுகள், பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பாராட்டு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள், பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார வண்டி ஊர்வலம் நடைபெற்றது. இப்பொழுது முதலமைச்சரின் சுழற்கணையும் ஸ்ரீ சங்கர எடுப்பா தெரியுது எங்க ஃபுல் ஒயிட் தனியா இங்க பாருங்க. திரு சு தியாகராஜ நாயக்கர் அரசு உயர்நிலைப்பள்ளி கல்மண்டபம், புதுச்சேரி. இரண்டாம் பரிசு செல்வன் எம் மேக்னஸ் அர்மான். மூன்றாம் பரிசு செல்வி ஜி ரெஞ்சிஸ். போக்குவரத்து காவலரின் பங்கு மற்றும் முக்கியத்துவம் குறித்து பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அளித்து பயிற்சி அளித்து வருகிறார். நிலையத்திற்கான உள்துறை அமைச்சகத்தின் விருது கோட்டச்சேரி காவல் நிலையம், காரைக்கால். காரைக்கால் கோட்டச்சேரி சிறந்த காவல் பணிக்கான துணைநிலை ஆளுநரின் பாராட்டு சான்றிதழ் பெறும் காவலர்கள், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுதல். துணைநிலை ஆளுநரின் பாராட்டு சான்றிதழ் பெறும் அடுத்த காவலர் சிறப்பு நிலை காவல் உதவி ஆய்வாளர் திரு ஜே. சிறப்பு நிலை தலைமை காவலர் திரு பி மணிகண்டன். பள்ளி இறுதித் தேர்வுகளில் அரிய சாதனை புரிந்த பள்ளிகளுக்கு முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் சுழற்கணையங்கள். அதனைத் தொடர்ந்து புனித சூசையப்பர் குளூனி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, லாஸ்பேட்டை. அடுத்ததாக புனித பேட்ரிக் முதுநிலைப்பள்ளி, சாரதாம்பாள் நகர். அதனைத் தொடர்ந்து பாலாஜி 4 கேஸ் இந்த வார்டு. முத்தரைய ஏன் மறிக்கிறேன் புதுச்சேரி. இப்பொழுது கொஞ்சம் வெளில வாங்க. பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி, மேடம் ஓகேண்ணா. எல்லாம் வந்துடுறா
விக்னேஸ்வரா மேல்நிலைப்பள்ளி சேதுரா. பிச்சை வீரன்பேட் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் குடியரசு தின விழா கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பை சேர்ந்த கலையரசி தசரதன் பிறந்தநாளை முன்னிட்டு வழக்கறிஞர் பிரேம்குமார் தலைமையில் பிச்சை வீரன்பேட் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் குடியரசு தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் படிக்கும் மாணவர்களுக்கு குடியரசு தினம் எதன் காரணமாக கொண்டாடப்படுகிறது என்பதனை பற்றியும், புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பு சட்ட இயற்ற எவ்வளவு சிரமப்பட்டார் என்பதனை பற்றி தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு குடியரசு தின விழாவினை முன்னிட்டு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தன்ராஜ், அருண் பிரசாத், ஜெரீஷ் மற்றும் மகளிர் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிரசாந்த் வாயா. அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் பள்ளி வாசலில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். இந்திய தேசத்தின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் உள்ள பள்ளி வாசலில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்களும் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் நலசங்கத்தின் தலைவர் கலியமூர்த்தி, செயலாளர் முருகன், பொருளாளர் அண்ணாமலை, திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில அமைப்பாளர் சிவசங்கரன், சிறுபான்மை நல உரிமை பிரிவு நாகூர் மீரான் கலை இலக்கிய பிரிவு ஜபருல்லா, பள்ளிவாசல் முத்தவள்ளி ஜகர் உசன், இமாம் அஜித் கான் ஜமத் பிரமுகர்கள் சர்தார் பாஷா, சௌகத் அலி, அமீர் கான், ஆரிஃப் கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். திருபுவனை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 76வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. திருபுவனியில் உள்ள மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 76வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட தியாகிகள் ரங்கநாதன், ராமானுஜம், மோகன் ஆகியோருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இவ்விழாவினை தொடர்ந்து மேலும் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா வழங்கப்பட்டது. உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் என்ற ஜெயராமன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கர், மனோகர் ஆனந்தன், அலுவலக ஊழியர்கள், பணியாளர்கள், அரசு பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அலுவலகத்தில் திருபுவனை கிராம பஞ்சாயத்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் குடியரசு தின விழாவை ஒட்டி ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து உரையாற்றினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு பிரைன் பாக்ஸ் லேர்னிங் கப்பின் மாபெரும் ஓவிய போட்டி இன்று தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. பிரைன் பாக்ஸ் லேர்னிங் கப்பின் மாபெரும் ஓவிய போட்டி குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று வெங்கடா நகர் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் 4 பிரிவுகளாக கலந்து கொண்டனர். இதில் மழலைகளுக்கான வர்ணம் தீட்டுதல், இயற்கை வளம், விவசாயத்தின் முக்கியத்துவம், இந்திய குடியரசு சிறப்பு ஆகிய தலைப்புகளில் மாணவ மாணவிகள் பல்வேறு வகையான ஓவியங்களை வரைந்து அசத்தினர். பிரைன் பாக்ஸ் லேர்னிங் ஆப்பின் நிறுவனர் பாக்கியலட்சுமி மாணவர்களுக்கு ஞாபக சக்தி, கவனிக்கும் மற்றும் சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும் ரைட் பிரைன் எஜுகேஷன் மற்றும் மைண்ட் பிரைன் ஆக்டிவேஷன் வகுப்புகள் பற்றி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு எடுத்துரைத்தார். தொடர்ந்து பிரைன் பாக்ஸ் பள்ளியின் பயின்று வரும் சுமார் 20 மாணவ மாணவியர் ரைட் பிரைன் எஜுகேஷன் பற்றி செயல்முறை விளக்கம் அளித்தனர்.
இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியருக்கும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பிரச்சார பயணம் மதிமுக மாநில செயலாளர் ஹேம பாண்டுரங்கன் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று தெருவோர்வ நாடகம் நடத்தி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பிரச்சார பயணம் புதுச்சேரியில் நடைபெற்றது. மாநில மாணவரணி கதிரவன் வரவேற்புரை நிகழ்த்தினார். மொழிப்போர் மறவர் பாவாடைசாமி, அவைத்தலைவர் செல்வராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மதிமுக மாநில செயலர் ஹேம பாண்டுரங்கன் தலைமை தாங்கி புதுச்சேரி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பிரச்சாரத்தை தொடக்கி வைத்தார். அண்ணா சிலையில் இருந்து தொடங்கிய இந்த பிரச்சாரமானது முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், செம்பியாம்பாளையம், மங்கலம், வில்லியனூர் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மதிமுக கலைக்குழு நாடகத்துடன் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இறுதியாக மூலக்குளம் பெரியார் சிலை அருகே நிறைவு பெற்ற பிரச்சாரத்தின் போது மதிமுக கலைக்குழு சார்பில் மொழிப்போர் தியாகிகள் குறித்தும் அந்தந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்தும் வீதி நாடகம் போல் நடத்தி பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்த மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பிரச்சார பயணத்தில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் ராஜாராமன் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். இதில் தலைமை தணிக்கை குழு உறுப்பினர் பாசறை பாபு, பொருளாளர் சந்தோஷ்குமார், துணை செயலாளர் கலைவாணன், ராமசேகர் மூர்த்தி, எலிசபெத், தலைமை செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணகுமார், இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, ஆதிமூலம் செல்லத்துறை, விஜயராஜ், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சதீஷ் என்கின்ற சக்திவேல், மற்ற தொகுதி செயலாளர்கள் கதிரவன், கந்தன், சரத்குமார், முரளி, கோபிநாத், சந்திரன் ஆகிய ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பஸ் நிலையம் அருகே உள்ள உதயா இன், இலக்கியா மெஸ், சத்யா ரெசிடென்சி நிறுவனங்களை சார்ந்த திரு பி. உதயா, பி. சதீஷ் ஆகிய இருவரும் இணைந்து உயர் திரு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் எங்கள் அண்ணன் ஏ. நமச்சிவாயம் அவர்களின் பொற்கரங்களால் 100 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 100 தலைக்கவசம் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரெட்டியார்பாளையம் தொகுதி நம்மவரின் விசுவாசி ரத்தினம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்களும், நகர செயலாளர்கள், இளைஞரணி செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தேசிய கொடியேற்றி கொடிவணக்கம் செலுத்தினர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நாட்டின் 76வது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடியேற்றி கொடிவணக்கம் செலுத்தி மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர்கள் அகிலன், சுரேஷ், இளநிலை எழுத்தர் செழியன் மற்றும் மணவெளி ராதா, மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் புதுச்சேரி மாநிலம் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டையில் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் புதுச்சேரி மாநிலம் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை உழவர் சந்தை மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை அருகில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையிலும், அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ யூசி ஆறுமுகம், கிழக்கு மாநில செயலாளர் முருகன் மற்றும் கிழக்கு மாநில இணை செயலாளர்கள் காமாட்சி ஆகியோர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி வரவேற்று பேசினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா, துணை செயலாளர் கலைவாணி, அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன்,
அணி செயலாளர் ஜான்சன், சிவகுமார், தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கின்ற குமரவேல், ராமச்சந்திரன், கலியமூர்த்தி, செல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன், முருகன், அண்ணாமலை, கிளபர்ட், சூசை, பிரதீப், கோடீஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினார்கள். முடிவில் தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் நன்றி கூறினார். ஈரம் மகளிர் அறக்கட்டளை சார்பில் அழகுக்கலை பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை ஈரம் அறக்கட்டளை சார்பில் மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 42 பேருக்கு தலா 80,000 ரூபாய் மதிப்பில் அழகுக்கலை பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி பெற்ற மகளிர்களுக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள் சுப்பிரமணியன், கந்தசாமி, காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், ஈரம் அறக்கட்டளை நிறுவனர் ராஜேந்திரன் ஆகியோர் சான்றிதழ்கள் மற்றும் அழகு சாதன பெட்டகம் ஆகியவை வழங்கினர். மேலும் சுனாமி குறித்த நூல் எழுதிய அமிர்தவல்லிக்கு பாராட்டு கேடயம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஆனந்த் பாபு, கிருஷ்ணராஜ் உட்பட பலர் பங்கேற்றனர். மாணவர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு உரிய அங்கீகாரம், ஊக்கத்தொகை வழங்க அரசு தயாராக உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மற்றும் பெங்களூரு விஸ்வேஸ்வர ராய் தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் சார்பில் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி கடந்த 21ஆம் தேதி உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் துவங்கியது. கண்காட்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய 6 மாநில மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 210 அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன. கண்காட்சி நிறைவு விழா மற்றும் சிறந்த அறிவியல் படைப்புகளை உருவாக்கிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நேற்று நடந்தது. பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி வரவேற்றார். பெங்களூரு விஸ்வேஸ்வர ராய் தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியக இயக்குனர் சஜி பாஸ்கர் வாழ்த்தி பேசினார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறந்த அறிவியல் படைப்புகளை உருவாக்கிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கேடயம் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டினர். விழாவில் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எங்கள் மதிப்பிற்குரிய தலைவரும் உலக புகழ்பெற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணருமான மருத்துவர் செரியன் நேற்றிரவு உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார். அவர்களின் மறைவுச் செய்தியை ஆழ்ந்த துக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இந்தியாவின் முதல் கரோனரி தமனி பைபாஸ் அறுவை சிகிச்சை நிபுணர் மட்டுமல்ல, குழந்தைகளுக்கான இருதய அறுவை சிகிச்சையில் ஒரு முன்னோடியும் ஆவார். மருத்துவத்துறைக்கு அவர் அளித்த மகத்தான பங்களிப்பும் மனித குலத்திற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் ஒரு நீடித்த மரபை விட்டு சென்றுள்ளன. இந்த கடினமான காலகட்டத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் என தி ஸ்டடி பள்ளி காலாபேட் புதுச்சேரி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மீனவர்களுக்கு மீன்பிடி வலையை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த நிதியில் இருந்து தொகுதி முழுவதும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று அவரது அலுவலகத்தில் முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் தெற்கு பகுதியைச் சேர்ந்த 32 மீனவர்களுக்கு மீன்பிடி வலையினை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் இலவசமாக வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோலைநகர் தெற்கு பகுதி மீனவர்களுக்கு மீன்பிடி வலைகளை சொந்த செலவில் இலவசமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த திமுக சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், மாநில மீனவரணி துணை செயலாளர் தங்கராசு, முன்னாள் தொகுதி மீனவரணி துணை செயலாளர் பூபதி சந்துரு, தேசப்பன், உதயகுமார், விநாயகமூர்த்தி மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகள் தொடங்கிய அனுமதி வழங்கப்பட்டதில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் குறித்து திமுக சார்பில் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட உள்ளதாகவும், புதிய மதுபான தொழிற்சாலைகளால் புதுச்சேரிக்கு எந்த வகையில் வருமானம் கிடைக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி நிரூபித்தால் திமுக தேர்தலில் நிற்காது என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக மாணவரணி மற்றும் ஊசூடு தொகுதி திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் குருமாம்பேட்டு பகுதியில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி சிவா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிவால் கென்னடி, சம்பத் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு பொற்கிழி வழங்கி கௌரவித்தனர். இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரி மாநிலத்தின் வருவாயை பெருக்குகிறோம் என்ற பெயரில் புதிய மதுபான கொள்கையை கொண்டு வருவதை ஏற்க முடியாது என்றும், புதுச்சேரியில் திமுக ஆட்சியின் தண்ணீரை உறிஞ்சும் எவ்வித தொழிற்சாலைகளும் வராது என்ற அரசாணை கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்று நிலத்தடி நீர் மற்றும் பொதுமக்களை பாதிக்கும் மதுபான தொழிற்சாலைக்கு ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு மத்திய அரசின் அழுத்தம் காரணமாக அனுமதி கொடுத்துள்ளது. புதிய மதுபான தொழிற்சாலைகளால் புதுச்சேரிக்கு எந்த வகையில் வருமானம் கிடைக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி நிரூபித்தால் திமுக தேர்தலில் நிற்காது என சவால் விட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதிய மதுபான தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கான அனுமதி வழங்குவதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளதாகவும், இந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக புதுச்சேரி திமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்படும் என தெரிவித்தார். எழுபத்தி குடியரசு தின விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நம் இந்திய தேசத்தின் 76வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு இன்று அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து கொடிவணக்கம் செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அங்கே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி மற்றும் காமராஜர் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார். உடன் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் அபிஷேகப்பாக்கத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை அப்பகுதி மக்கள் புறக்கணித்து கிராம சபை கூட்டம் கண்துடைப்புக்காக மட்டுமே மக்கள் குறையை தீர்க்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டு. அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு துறையை சார்ந்த அதிகாரிகள் போதிய அளவில் வரவில்லை என்றும், அதேபோல் காலங்காலமாக குறைதீர்ப்பு கூட்டம் என்பது வெறும் கடமைக்காகவே நடைபெறுவதாகவும், இதுவரை அபிஷேகப்பாக்கம் பகுதியில் எவ்வித குறையும் தீர்க்கப்படவில்லை. மேலும் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் பஞ்சாயத்திற்கு தகவலறியும் உரிமை சட்டத்தின் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரும் ஒரு நோட்டீஸ் அனுப்ப இருந்தனர். இதனால் 25 நாட்கள் ஆகியும் இதுவரை அதற்கான பதிலேதும் இல்லை. ஆகவே அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அலட்சியப்படுத்துகின்றனர். ஆகவே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை அப்பகுதி கிராம மக்கள் புறக்கணித்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் தேசிய கொடியேற்றி உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், அலுவலக மேலாளர் குப்பன் மற்றும் அலுவலக ஊழியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள ஸ்ரீராம் நகரில் நாட்டில் 76வது குடியரசு தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்கத்தின் சார்பாக 76ஆம் ஆண்டு குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன் அவர்களும் மற்றும் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமார் அவர்களும் மற்றும் 12வது வார்டு உறுப்பினர் கணேசமூர்த்தி இவர்கள் அனைவரும் தலைமை தாங்க ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் ஏழுமலை இருதயராஜ் இவர்களுடன் சங்க தலைவர் அற்புதராஜ், சங்க செயலர் ராஜு, சங்க துணைத் தலைவர் பொன் செந்தில் குமரன், சங்க இணை செயலாளர்கள் பால்வண்ணன், திவ்யா, சங்க பொருளாளர்கள் பலராமன், ராமலிங்கம், சங்க கௌரவ தலைவர்கள் ஜெயக்குமார், தேவநாதன், சங்க ஆலோசகர்கள் திருமால், சங்கர சீனிவாசன், சங்க சட்ட ஆலோசகர்கள் மேகநாதன், முனுசாமி மற்றும் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் சந்திரன், ரிரோ இளஞ்செழியன், சவுந்தரராஜன், ஆனந்த தேவராஜலு, ஏழுமலை, செல்வ கணபதி, பிரவீன், மரிய தெரேசா, சத்யபாமா ஆகிய ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மின்துறை ஊழியர்களுக்கும் குடிநீர் விடும் ஆட்சியர் அவர்களுக்கும் ரெயின்கோட் வழங்கப்பட்டது மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மேலும் கொடியை ஏற்றும் நிகழ்ச்சியில் காலையில் கலந்து கொண்டவர்களுக்கு காலை சிற்றுண்டியும் இனிப்பும் வழங்கி சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. இவற்றிற்கெல்லாம் தலைமை ஏற்று நடத்திய சங்க தலைவர் அற்புதராஜ் அனைவருக்கும் நன்றி கூறி இனிதே குடியரசு தின நிகழ்ச்சியை முடித்து வைத்தார்.